இந்தியா ஆஸ்திரேலியா 4வது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியன் பிளேயர்ஸ் ஏகப்பட்ட சாதனைகளை நிகழ்த்தி இருக்காங்க. அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இந்தியா ஆஸ்திரேலியா 4 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் நடக்குது. முதல் 3 டெஸ்ட் மேட்ச் முடிவில் இந்தியா 2-1 முன்னிலையில் இருக்கிறாங்க. 3வது டெஸ்ட் மேட்ச் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் நேற்று தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ண இந்தியன் கேப்டன் விராட் கோலி பேட்டிங் சூஸ் பண்ண இந்தியா முதல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் விளையாடினாங்க. இந்த மேட்ச்ல இன்னைக்கு 2வது நாள் நடந்துச்சு. இதுவரை வெறும் 2 நாள் மட்டுமே முடிஞ்ச நிலையில இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு இந்த டெஸ்ட் மேட்ச் மறக்க முடியாத டெஸ்ட் மேட்சா அமைஞ்சுது. இந்தியன் கேப்டன் விராட் கோலி 23 ரன்களுக்கு அவுட் ஆனாரு. இதன் மூலமா டெஸ்ட், ஒன் டே, T20 சேர்த்து ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல 19,000 ரன்களை கிராஸ் பண்ணாரு விராட் கோலி. விராட் கோலி இந்த 19,000 ரன்களை கிராஸ் பண்ண வெறும் 399 இன்னிங்ஸ் மட்டுமே எடுத்திருக்கிறாரு. குறைஞ்ச இன்னிங்ஸ்லேயே 19,000 ரன்களை கடந்தவர் விராட் கோலி. இதற்கு முன்னதாக சச்சின் டெண்டுல்கர் 432 இன்னிங்ஸில் 19,000 ரன்களை கடந்ததுதான் சாதனையாக இருந்துச்சு. இந்த வரிசையில் பிரைன் லாரா 433 இன்னிங்ஸ்லையும், ரிக்கி பாண்டிங் 444 இன்னிங்ஸ்லையும் 19,000 ரன்களை கடந்து 3வது 4வது இடத்துல இருக்கிறாங்க. இந்தியன் டீமோட நம்பர் 3 பேட்ஸ்மேன் சேத்தேஸ்வர் புஜாரா 373 பால் ஃபேஸ் பண்ணி 193 ரன் சேர்த்து அவுட் ஆனாரு. டபுள் செஞ்சுரியை வெறும் 7 ரன்ல மிஸ் பண்ணாரு. 193 ரன் சேர்த்த புஜாரா ஆஸ்திரேலியன் கிரவுண்டில் அதிக ரன் எடுத்த ஏசியன் பேட்ஸ்மேன் வரிசையில் 6வது இடம் பிடிச்சிருக்கிறாரு. சச்சின் டெண்டுல்கர் 241 ரன்னோட முதல் இடத்துலையும், ராகுல் டிராவிட் 233 ரன்களோட 2வது இடத்துலையும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னிங்ஸில் 373 பால் ஃபேஸ் பண்ண புஜாரா இந்த சீரீஸில் மொத்தமாக 1258 பந்துகளை சந்திச்சிருக்கிறாரு. இதன் மூலமாக ஒரே சீரீஸில் அதிக பந்துகளை எதிர்கொண்ட இந்தியன் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ராகுல் டிராவிட் சாதனையை முறியடிச்சிருக்கிறாரு புஜாரா. ராகுல் டிராவிட் ஒரே சீரீஸில் 1203 பந்துகளை சந்திச்சு 2வது இடத்துல இருக்கிறாரு. இந்திய அணி ஒருவேளை 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் விளையாட வேண்டிய சூழ்நிலை வந்தால் புஜாரா இன்னும் நிறைய பால்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்தியன் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் 159 ரன் நாட் அவுட். ஆஸ்திரேலியன் கிரவுண்டில் செஞ்சுரி அடிக்கிற ஃபர்ஸ்ட் இந்தியன் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த். இதுக்கு முன்னதாக ஃபர்ரோ இன்ஜினியர் 89 ரன் எடுத்ததுதான் அதிகம். ஆசியாவுக்கு வெளியே ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் எடுத்த அதிகபட்ச ரன்களும் இதுதான். இதற்கு முன்னதாக வி மஞ்சுரேக்கர் 118 ரன்கள் எடுத்து முதல் இடத்தில் இருந்தார். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த வரிசையில் 4வது இடத்துல இருக்கிறதும் ரிஷப் பந்த் தான். இங்கிலாந்துக்கு எதிராக 114 ரன்கள் எடுத்த ரிஷப் பந்த் இதே வரிசையில் 4வது இடத்துல இருக்கிறாரு. இந்தியன் சப்கான்டினென்ட்க்கு வெளியே ஒரே இன்னிங்ஸில் அதிக ரன்கள் சேர்த்த ஏசியன் விக்கெட் கீப்பரும் ரிஷப் பந்த் தான். இதற்கு முன்னாடி பங்களாதேஷ் விக்கெட் கீப்பர் முஸ்பிகுர் ரஹீம் 2017 வெல்லிங்டனில் 159 ரன் சேர்த்து அவுட் ஆனது தான் அதிகம். ஆனால் இன்னைக்கு ரிஷப் பந்த் SCGயில் 159 ரன் நாட் அவுட். இதன் மூலமாக முதலிடம் பிடிச்சிருக்கிறாரு ரிஷப் பந்த். ஆசியாவுக்கு வெளியில் சதம் அடிக்கிற 5வது இந்தியன் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த். வி மஞ்சுரேக்கர், அஜய் ராத்ரா, விருத்திமான் சாகா முதல் 3 இடத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசியாவுக்கு வெளியே 1க்கும் அதிகமான சதம் அடித்தவரும் ரிஷப் பந்த் தான். 2 சதம் அடிச்சிருக்கிறாரு. 21 வருஷம் 92 நாள் வயதான ரிஷப் பந்த் ஆஸ்திரேலியன் கிரவுண்டில் சதம் அடிக்கிற 3வது இளம் வீரர். சச்சின் டெண்டுல்கர் 18 வருஷம் 256 நாள், 18 வருஷம் 285 நாட்களில் சதம் அடித்து முதல் 2 இடங்களில் இருக்கிறாரு. ஒரே இன்னிங்ஸில் 150 ரன்களுக்கு அதிகமாக சேர்த்த 4வது இந்தியன் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த். 7வது விக்கெட்டுக்கு ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா ஜோடி 204 ரன்கள் சேர்த்தாங்க. இதுதான் ஆஸ்திரேலியன் கிரவுண்டில் எந்த டீமாலையும் 7வது விக்கெட்டுக்கு சேர்க்கப்பட்ட அதிகபட்ச பார்ட்னர்ஷிப். இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுக்கு 622 ரன் சேர்த்து டிக்ளேர் பண்ணாங்க. ஆஸ்திரேலியன் கிரவுண்டில் இந்தியன் டீமோட 2வது அதிகபட்ச டோட்டல் இது. 2004 SCGயில் 7 விக்கெட்டுக்கு 705 ரன் சேர்த்து டிக்ளேர் பண்ணது தான் இந்தியன் டீமோட அதிகபட்ச டோட்டல். 2019 இந்தியா டீம் விளையாடுற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இது. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியன் பிளேயருக்கு எவ்வளவு மறக்க முடியாத டெஸ்ட் மேட்சாக இருக்குதோ அதே போல் இந்த 2019 இந்தியன் பிளேயருக்கு மறக்க முடியாத விதத்தில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.